யோபு 23வது அதிகாரம் ಯೋಬನು 23ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது ವಚನத்தை பார்ப்போமானால் 8ನೇ ವಚನವನ್ನು ನೋಡುವುದಾದರೆ யோபு ಯೋಬನು 23 23ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது ವಚனம் 8ನೇ ವಚನ யாராவது வாசிங்களேன். ಅಯ್ಯೋ ನಾನು ಮುಂದೆ ಹೋದರೂ ಆತನು ಸಿಕ್ಕುವುದಿಲ್ಲ, ಹಿಂದೆ ಹೋದರೂ ಆತನನ್ನು ಕಾಣಲಾರೆನು. ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಹುಡುಕಿದರೂ ನೋಡಲಾರೆನು, ಬಡಗಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಂಡರೂ ಆತನು ಕಾಣಿಸುವುದಿಲ್ಲ. ಆತನಾದರೂ ನನ್ನ ದಾರಿಯನ್ನು ಬಲ್ಲನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ. யோபு சொல்லுகிறார், ಯೋಬನು ಹೇಳ್ತಾನೆ, நான் முன்னாடி போனேன், ನಾನು ಮುಂದೆ ಹೋದೆ, அங்கேயும் அவரை பார்க்க முடியல. ಆತನನ್ನು ಅಲ್ಲಿ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நான் பின்னாடி போனேன், ನಾನು ಹಿಂದೆ ಹೋದೆ, அங்கேயும் அவரை பார்க்க முடியல. ಅಲ್ಲಿಯೂ ಆತನ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நான் சைடுல போனேன், ನಾನು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಹೋಗಿದೆ, அங்கேயும் அவரை பார்க்க முடியல. ಅಲ್ಲಿಯೂ ಆತನ ನೋಡಲಿಲ್ಲ. எங்க இருக்கிறார் இந்த ஆண்டவர்? ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ದೇವರು? எங்க இருக்கிறார்? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಈ ದೇವರು? இன்னைக்கு இப்படி என்கிற ஒரு செய்தியோட நான் ஆரம்பிக்கட்டா? ಈಗೇನಂತ ಒಂದು Where is this God? ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ದೇವರು? யோபு சொல்லும் போது ಯೋಬನು ಹೇಳಬೇಕು, ஒரு காரியத்தை கரெக்டாய் சொல்லுகிறார். ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಸರಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நான் முன்னாடி போனேன், ನಾನು ಮುಂದೆ ಹೋದೆ, நான் முன்னாடி போனேன், ನಾನು ಮುಂದೆ ಹೋದೆ, நிறைய காரியங்கள்ல நான் முன்னாடி போனேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮುಂದೆ ಹೋದೆ, ஆனா அங்க என்னால அவரை கண்டுபிடிக்க முடியல. ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. யோபு தன் வாழ்க்கையில உண்மையை பேசுகிறார். ಯೋಬನು ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಿಜವನ್ನು ಮಾತನಾಡಿ, இவ்வளவு நாட்கள் ಇಷ್ಟು ದಿವಸ என் மனைவியை தொலைச்சேன், ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೆ, சொத்தை தொலைச்சேன், ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಕಳೆದುಕೊಂಡೆ, என்னுடைய நண்பர்களை தொலைச்சேன். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನು ஆனா ಕಳೆದುಕೊಂಡೆ. இன்னைக்கு ஆண்டவரே தொலைச்ச நிலைமையில நிற்கிறேன். ಆದ್ರೆ ಇವತ್ತು ದೇವರನ್ನೇ ಕಳೆದುಕೊಂಡ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ நான் ನಿಂತ್ಕೊಂಡು முன்னாடி போனேன், ನಾನು ಮುಂದೆ ಹೋದೆ, நான் எல்லாரும் மாதிரியும் குவிட் ஆகல, அப்படின்னா பாதியில விட்டுட்டு போகல. ನಾನು ಎಲ್ಲರ ಹಾಗೆ ಅರ್ಧದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಲಿಲ್ಲ. ஆண்டவர் கொடுத்தார் எடுத்தாருன்னு சொல்லி முன்னாடி தான் ದೇವರು ಕೊಟ್ಟರು ತಗೊಂಡ್ರು ಅಂತ ಮುಂದೆ ನಡೀತಾ ಇದ್ದೀನಿ. ஆனா அங்க அவரை கண்டுபிடிக்க முடியல. ಅಲ್ಲಿ ಆತನನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. நான் பின்னாடியும் சில விஷயங்களை போனேன், ನಾನು ಹಿಂದೆ ಸಹ ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹೋದೆ, என் சின்ன வயசின் சில சம்பவங்களை யோசிச்சு பார்த்தேன், ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ನಡೆದ ಸಂಭವಗಳನ್ನು ಯೋಚಿಸಿ, என் சில ஜெபங்களை யோசிச்சு பார்த்தேன், ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಯೋಚಿಸಿ, என் ரட்சிப்பின் அனுபவங்களை யோசிச்சு பார்த்தேன். ಅನುಭವವನ್ನು ಸಹ ಯೋಚಿಸಿ ನೋಡಿ. அதெல்லாத்தையும் யோசிச்சாலும் ಅದೆಲ್ಲವನ್ನು ಯೋಚಿಸಿ என்னால தேவனை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. ದೇವರನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நான் லெஃப்ட் சைடுக்கு போனேன், ನಾನು ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ನೋಡಿದೆ. அந்த லெஃப்ட் சைடு, ಎಡಗಡೆಯಲ್ಲಿ, லெஃப்ட் சைடுன்னு சொன்னா ಎಡಗಡೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ நான் சில நேரத்துல ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ நான் வேற வேற என் ஜெபம் தான் ஒர்க் ஆகல, ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಅದು ವರ್ಕ್ ಆಗಲಿಲ್ಲ. என் சபையில போகிறது சில நேரத்துல ஒர்க் ஆகல, ಸಭೆಗೆ ಹೋಗುದು ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ವರ್ಕ್ என் ಆಗಲಿಲ್ಲ, விசுவாசம் ஒர்க் ஆகல. ನನ್ನ ನಂಬಿಕೆ ವರ್ಕ್ ಆಗಲಿಲ್ಲ. அதனால நான் என்ன பண்ணேன்னா ಅದನ್ನ ನಾನು ಏನು லெஃப்ட் ಮಾಡಿದೆ, சைடுல ನನ್ನ ಬಲಗಡೆಗೆ வேற சில மதங்களையும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். ಬೇರೆ ಸ್ವಲ್ಪ ಮತಗಳನ್ನು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಟ್ರೈ ಮಾಡಲು சில ಆರಂಭಿಸಿದೆ. இடத்துல கேண்டில் கொளுத்தினேன், ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನು ಹತ್ತಿಸಿದೆ, சில நேரத்துல மலைகள் மேல ஏறினேன், ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಹತ್ತಿದೆ, சில ஐலண்டுக்கெல்லாம் போனேன், ಸ್ವಲ್ಪ ಐಲ್ಯಾಂಡ್ಗೆಲ್ಲ ಹೋಗಿದೆ. லெஃப்ட் சைடுல இருக்கிற நிறைய காரியங்களை ட்ரை பண்ணேன். ಎಡಗಡೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಟ್ರೈ புகை ಮಾಡಿದೆ, ஊதினேன், ಆ ಹೊಗೆ ಊದಿದೆ, அந்த தேங்காவை வச்சேன், ಅಲ್ಲಿ ತೆಂಗಿನಕಾಯಿನ ಇಟ್ಟಿದೆ, தீல நடந்த ಬೆಂಕಿಲ್ ನಡೆದೆ, இதெல்லாத்தையும் கூட ட்ரை பண்ணேன். ಎಲ್ಲವನ್ನು ಟ್ರೈ ಮಾಡಿದೆ. ஆனா ஆண்டவரை என்னால பார்க்க முடியல. ದೇವರನ್ನು ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲಲ್ವಾ? ரைட் சைடுக்கு திரும்பினேன். ನಾನು ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ತಿರುಗಿಕೊಂಡೆ. ரைட் சைடுல திரும்பும்போது ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ತಿರುಗಬೇಕಾದ್ರೆ சில நேரத்துல எல்லாம் ரைட்டா தானே நடக்கணும், ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ನಡಿಬೇಕಲ್ಲ. சில நேரத்துல ಸ್ವಲ್ಪ அந்த ಸಮಯದಲ್ಲಿ ரைட் சைடுல இருக்கும்போது ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ நான் மறுபடியும் சர்ச்சுக்கு திரும்பி வந்தேன், ಮತ್ತೆ ಸಭೆಗೆ ತಿರುಗಿ ಬಂದೆ, மறுபடியும் பழைய ஜெபத்தை செய்ய ஆரம்பிச்சேன், ಹಳೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದೆ, பழையபடி மறுபடியும் உபவாசம் எடுத்தேன். ಉಪವಾಸವನ್ನು ತೆಗೆಯಲು ಆರಂಭಿಸಿದೆ. ஆனா ಆದರೆ இன்னும் இந்த ஆண்டவர் எங்க இருக்கிறாரையா? ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ? அந்த அழகாய் அந்த வசனத்தை முடிக்கும் போது ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮುಗಿಸಬೇಕಾದ್ರೆ 10வது வசனத்துல வந்து இப்படி முடிக்கிறார். 10ನೇ ವಚನವನ್ನು ಹೀಗೆ ಮುಗಿಸ್ತಾರೆ. எப்படி முடிக்கிறாரானா, ಹೇಗೆ ಮುಗಿಸ್ತಾರೆ? அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, எனக்கு ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தெரியல, ನನಗೆ ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ஆனா ಗೊತ್ತಿಲ್ಲ, என் மைண்ட்ல ஒண்ணு மாத்திரம் எனக்கு தெரியும், ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಮಾತ್ರ ತೋಚಿಸುತ್ತದೆ, எனக்கு ஆண்டவர் எங்க இருக்காருன்னு தெரியாட்ட கூட ದೇವರು ಎಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நான் எங்க இருக்கிறேன், ನಾನು ಎಲ್ಲಿ நான் எப்படி இருக்கிறேன், என் பேர் என்ன, ಹೆಸರೇನು,
ಏನು என்னுடைய ரேகை என்ன, ನನ್ನ ರೇಖೆ என் ಏನು வாழ்க்கை எங்க போகுது ಜೀವನ ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತದೆ? எல்லாம் அறிந்த ஒரு தேவனாய் அவர் இருக்கிறார். ಎಲ್ಲ ತಿಳಿದಂತ ದೇವರು என்கிட்ட குறை இருக்குது, ಕೊರತೆ ಇದೆ என்கிட்ட பலவீனம் இருக்குது, பலவீனತೆ ಇದೆ. ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் என் மேல கருணையாகவே இருக்கிறார். ಆರಾಧಿಸೋ ದೇವರನ್ನ ಮೇಲೆ I worship a God ನಾನು ಆರಾಧಿಸೋ ದೇವರು even though I don't know where he is, ಎಲ್ಲಿರೋದು ನನಗೆ but ಗೊತ್ತಿಲ್ಲ he knows every ಆತನಿಗೆ move. ಗೊತ್ತು, ನಾನು ಎಲ್ಲಿ- என் வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு செயலும் அறிந்தவராய் இருக்கிறார். ಜೀವನದ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತಿಳಿದವರಾಗಿದ್ದಾರೆ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರಿ, அவங்கள கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರಿ, நான் எல்லாம் பக்கம் போனேன், ಎಲ್ಲಾ ಕಡೆಗೆ ಹೋದೆ, என்னால அவரை கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒண்ணு மாத்திரம் தெரியும், ಮಾತ್ರ ಗೊತ್ತು, சோதிக்கப்பட சோதிக்கப்பட நான் சுத்த பொன்னாய் விளங்குவேன். ಶುದ್ಧ ಬಂಗಾರವಾಗಿ ಬರುತ್ತೇನೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಜೊತೆ ಇದ್ದೀರಾ? எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಜೊತೆ ಇದ್ದೀರಾ? ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. யோபு அழகா இப்படி கன்க்ளூட் பண்ணுகிறார். ಯೋಬನು ಹೀಗೆ ಅದನ್ನು ಕನ್ಕ್ಲೂಡ್ ಮಾಡ್ತಾನೆ. அவர் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரியல, ಆತನು ಎಲ್ಲಿದ್ದಾರ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ஆனா நான் எங்க இருக்கிறேன்னு அவர் அறிந்திரவரா இருக்கு. ಆದರೆ ನಾನು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಆತನು ತಿಳಿಯುವವನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு யார் யார் இங்க சபையில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ಎಲ್ಲ ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದೀರಾ, நீங்க என்ன மாதிரி சூழ்நிலைகளை இருக்கிறீங்க என்று அறிந்த ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். ನೀವು ಯಾವ ರೀತಿಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇದನ್ನು ತಿಳಿದ ದೇವರು, He knows everything that you are going through. ನೀನು ಯಾವ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀಯ நீங்க ಎಲ್ಲ எதெல்லாம் கடந்து போகிறீங்களோ ಯಾವ ಹಾದಿ ಎಲ್ಲ ದಾಟಿ ಹೋಗ್ತಾ எல்லாத்தையும் அறிந்தவராக ಎಲ್ಲವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. அதை நான் உங்களுக்கு ಅದನ್ನು ನಾನು ನಿಮಗೆ யோபு பற்றி பழைய ஏற்பாட்டுல பார்த்தோம், ಯೋಬನ ಕುರಿತು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ. ஆனா ಆದರೆ புதிய ஏற்பாட்டுல ஒரு மனிதனை பற்றி பார்த்து, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕುರಿತು ஒரு ನೋಡಿ, குடும்பத்தை பற்றி பார்த்து ಒಂದು ಕುಟುಂಬದ ಬಗ್ಗೆ நான் ನೋಡಿ இன்னைக்கு செய்தியை உங்களுக்கு முடிக்க ஆசைப்படுகிறேன். ನಾನು ಸಂದೇಶವನ್ನು ಮುಗಿಸಲು ಆರಂಭಿಸ್ತೇನೆ. எடுத்து வாசிப்போம். ನಾವೆತ್ತು ಓದೋಣ. யோவான் 11வது அதிகாரம் ಯೋಹಾನ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 15வது வசனம். 11ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ಆಗ ಯೇಸು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಅವರಿಗೆ, ಲಾಜರನು ಸತ್ತು ಹೋದನು ಮತ್ತು ನಾನು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇದ್ದದಕ್ಕೆ ನೀವು ನಿಮಿತ್ತವಾಗಿ ಸಂತೋಷ ಪಡುತ್ತೇನೆ. போதும், பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳಿದೆ. ஒரு குடும்பத்தை பற்றி வாசிக்கிறோம் புதிய ஏற்பாட்டுல. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬದ ಕುರಿತು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. இந்த குடும்பத்து கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಈ ಕುಟುಂಬದೊಟ್ಟಿಗೆ ದೇವರ ரொம்ப க்ளோஸா இருக்கிறார். ತುಂಬಾ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದೆ, ரொம்ப க்ளோஸா. ತುಂಬಾ ಕ್ಲೋಸ್ ಆಗಿದೆ. உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಂತ ನೆನೆಸ್ತೇನೆ. இயேசு கிறிஸ்துவுக்குன்னு ஒரு இன்னர் சர்க்கிள் இருந்துச்சு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಅಂತ ಒಂದು ಇನ್ನರ್ ಸರ್ಕಲ್ ಜನ. இன்னர் சர்க்கிள்னா ಇನ್ನರ್ ಸರ್ಕಲ್ அவரா இருக்க முடிஞ்ச ஒரு இடம். ಅವರಾಗಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಸ್ಥಳ. நான் சர்ச்ல எல்லார் கூடயும் க்ளோஸா இருக்க முடியாது, ಸಭೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲರೊಟ್ಟಿಗೆ ನಾನು ಕ್ಲೋಸ್ ಆಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ஒரு சில பேர்ட்ட மாத்திரம் தான் நான் க்ளோஸா இருக்க முடியும். ಒಂದಷ್ಟು ಜನರ ಹತ್ರ ಮಾತ್ರ ಕ್ಲೋಸ್ ಆಗಿರ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அவங்க கிட்ட நான் நானா இருக்க முடியும். ಅವರ ಹತ್ರ ನಾನಾಗಿ ಇರ್ತೀನಿ. நான் பேசுற பேச்சுங்கள்ல, ನಾನು ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳಲ್ಲಿ ஏதாவது தேவையில்லாம தெரியாம ஒரு ஜோக்க பண்ணிட்டா கூட அதை தப்பா எடுத்துக்காத ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಒಂದು ಮಾತು ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಅದು ತಪ್ಪಾಗಿ ತಿಳಿದು நானா படுத்துக்க முடியும் கீழே, ನಾನಾಗಿ ಕೆಳಗಡೆ ಮಲ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. நானா இருக்கிற ஒரு இடம். ನಾನಾಗಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ. அப்படி இயேசு கிறிஸ்து அவரா இருக்கிற ஒரு இடம். ಹಾಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರಾಗಿರುವಂತ ಒಂದು ಸ್ಥಳ மரியாள், மார்த்தாள், லாசருடைய வீடுதான். ಮಾರ್ತಾಳ್, ಮರಿಯಲ್ ಮತ್ತೆ ಲಾಸರ ಮನೆ. மார்த்தாள் ஆண்டவருக்காக என்ன சேவையும் செய்வாள். ಮಾರ್ತಾಳ್ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಯಾವ ಸೇವೆ ಬೇಕಾದ್ರೆ மரியாள் ஆண்டவர் மேல அனாதி அன்பு வச்சிருந்தாள். ಮರಿಯಲ್ಲು ದೇವರ ಮೇಲೆ ಅತಿ ಹೆಚ್ಚಾದ ಪ್ರೀತಿ. ಲಾಸರನು இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டை போல, ஒரு கிளிக்கோட இருந்த ஒரு நல்ல ஃப்ரெண்ட். ಸ್ವಾಮಿಯೊಟ್ಟಿಗೆ ಒಂದು ಕ್ಲೋಸ್ ಆಗಿದ್ದ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ದಂತವನು. அவ்வளோ அழகா இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருப்பார். ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಇವರೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿರ್ತಾರೆ. இவங்க எல்லாரும் பழைய ஏற்பாட்டுங்கள்ல இப்ப இருக்கிற காலங்கள் மாதிரி எல்லாம் தனியா போகணும்னு ஆசைப்படுகிறவர்கள் அல்ல. ಅಲ್ಲೇ ಒಣಬಡಿಗೆ ಕಾಲದ ಪ್ರಕಾರ ಇವರು ಒಂಟಿಯಾಗಿ ಹೋಗ್ಬೇಕಂತ இப்ப இருக்கிற காலத்துல எல்லாரும் தனியா போகணும்னு ஆசைப்படுறாங்க. ಈಗಿರುವ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಾವು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಹೋಗ್ಬೇಕಂತ ಅವರು ಆಸೆ ಪಡ್ತಾರೆ. ஆனா அந்த காலங்கள்ல, ಆದ್ರೆ ಆ ಕಾಲಗಳಲ್ಲಿ இவர்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் ஒன்னாய் வாழ்ந்தார்கள். ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಇವರೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿ இவங்க ஒன்னாய் இருந்தார்கள். ಇವರೆಲ್ಲರೂ ಒಂದಾಗಿದ್ದರು. இப்போ இந்த வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை வருது. ಆದ್ರೆ ಈ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸಮಸ್ಯೆ. என்ன பிரச்சனையானால், ಏನ್ ಸಮಸ್ಯೆ ಅಂದ್ರೆ நம்ம லாசருக்கு
ನಮ್ಮ ಲಾಸರಿಗೆ உடம்பு சரியில்லாமல் ಅವನಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲದೆ அப்படி போகிறான். ಹಾಗೇನು ಹೋಗ್ತಾನೆ. அந்த மாதிரி நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ அவனுடைய உடம்பு சரியில்லாதது ஜுரத்துல அதிகமாய் மாறி ಅವನಿಗೆ ಮೈ ಹುಷಾರಿಲ್ಲದೆ ಜ್ವರದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಿ அவன் பலன்களை இழந்து வருகிறான். ಬಲವೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಳ್ತಾನೆ. அவன் சாகிற நிலைமைக்கு போகிறான். ಅವನು ಸಾಯುವ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ಹೋಗ್ತಾನೆ. இப்போ ಇವಾಗ இயேசுக்கு இந்த செய்தியை சொல்லும்படியாக ஒருத்தரை அனுப்புகிறார். ಈ ಸಂದೇಶವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ಒಬ್ಬರನ್ನು ಕಳಿಸ್ತಾರೆ. ஒருத்தரை அனுப்புகிற நேரத்துல ಕಳಿಸುವ ಸಮಯದಲ್ಲಿ அந்த இடத்துல போய் சொல்றாங்க, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳ್ತಾರೆ, உங்க ஃப்ரெண்ட், ನಿಮ್ಮ ಸ್ನೇಹಿತನು, நீங்க யாரை ரொம்ப நேசிக்கிறீங்க, ಯಾರನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸ್ತೀರೋ, அவன் சாகிற நிலைமையில இருக்கிறான். ಸಾಯುವ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. அவனை காப்பாற்றும்படியாக ಅವರನ್ನು ಕಾಪಾಡುವರಿಗೆ நீங்க வாங்க அப்படின்னு, ನೀವು ಬನ್ನಿ ಅಂತ ಕರೀತಾರೆ. நீங்க ஓடி வாங்க, ನೀವು ಓಡಿ ಬನ್ನಿ. வந்து இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், ಬಂದು ಕೆಲಸಗಾರன் ಹೇಳ್ತಾನೆ, எல்லார்கிட்டயும் சொல்லியாச்சு, ಎಲ್ಲರ ಹತ್ರ ಹೇಳಿ ಆಯ್ತು. அப்படி சொல்லியாச்சு. ಹಾಗೆ ಹೇಳಿ ಆಯ್ತು. நேபர்ஸ் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, ಎಲ್ಲ ನೆರೆಹೊರೆಯವರೆಲ್ಲ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. அங்க பக்கத்துல வீட்டு ஆளுங்க எல்லாம் நினைக்கிறாங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೆರೆಹೊರೆಯವರೆಲ್ಲ இப்ப இயேசு வருவார். ಇವತ್ತು இயேசு வந்து இந்த வீட்டுல ஒரு கொண்டாட்டத்தை கொடுக்க போகிறார். ಮನೆಗೆ ಬಂದು ಒಂದು ಸಂಭ್ರಮವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆண்டவர் அவனை ஹீல் பண்ண போகிறார். ದೇವರು ಅವನಿಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. காத்துக்கிட்டு இருக்காங்க, ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் ஆச்சு, ಒಂದು ದಿನ ಆಯ್ತು. காத்துட்டு இருக்காங்க, ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு, ಒಂದು ದಿನ 2 ದಿನ ಆಯ್ತು. இயேசு வரவே இல்ல. ಯೇಸು ಬರಲೇ ಇಲ್ಲ. இயேசு வரவே இல்ல. ಯೇಸು ಬರಲೇ ಇಲ್ಲ. கேக்குறாங்க, கேட்டியாடா? ಕೇಳ್ತಾರೆ, ನೀನು ಹೋಗಿ ಹೇಳ್ದ? வர்றாருன்னு சொன்னாரா? ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. வர்றேன்னு தான் சொன்னாரு. ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. எந்த நேரத்துல கூட அவர் இங்க இருப்பார். ಈ ಸ್ಥಳದ ಸಮಯಕ್ಕೆ ಅವರು ಬರ್ತಾರೆ. அவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்க ಹಾಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇರಬೇಕು. ஒரு உயிர் பிரிஞ்சே போயிடுச்சு. ಒಂದು ಜೀವ ಬಿಟ್ಟೇ ಹೋಯ್ತು. ஆனா இயேசு கிறிஸ்து இன்னும் வரவே இல்ல. ಯೇಸು ಇನ್ನೂ ಬರಲೇ ಇಲ್ಲ. இன்னும் வரவே இல்ல. ಬರಲೇ ಇಲ್ಲ. அந்த ஃபேமிலி, ಆ ಕುಟುಂಬ என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? ಏನ್ ನೆನೆಸಿದೆ? இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் கதை தெரிஞ்சதுனால ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಕತೆ ಗೊತ್ತಿರೋದು, ಎಂಡಿಂಗ್ தெரியும், ಕೊನೆ ಗೊತ್ತು. ஆனா அந்த நேரத்துல அந்த ஃபேமிலி என்ன நினைச்சிருக்கோம் தெரியுமா? ಸಮಯದಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬ இயேசு என்னை கைவிட்டுட்டார், ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ರು. இந்த இயேசு என்னை கைவிட்டார், ಯೇಸು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ರು. இவ்வளவு நாள் இவர் சொன்னதெல்லாம் வாக்குத்தத்தமா எடுத்தோமே, ಹೇಳಿದಲ್ಲ ವಾಗ್ದಾನ ವಚನವಾಗಿ ತಗೊಂಡ್ರಲ್ಲ, இவ்வளவு நாள் இவர் சொன்னதை நம்பினோமே, ಎಲ್ಲ ಹೇಳಿದಲ್ಲ ನಾವು இன்னைக்கு ನಂಬಿದ್ವಲ್ಲ, எங்களை கைவிட்டார் ಆದ್ರೆ ಇವತ್ತು ಕೈ ಬಿಟ್ರಲ್ಲ என்று இவங்க நினைச்சு இந்த குடும்பம் உட்கார்ந்துட்டு இருக்கிற, ನೆನೆಸ್ಕೊಂಡು ಈ ಕುಟುಂಬ ಕುಳಿತಿದೆ. இந்த குடும்பம் உட்கார்ந்துட்டு ಈ இருக்க, ಕುಟುಂಬ ಹಾಗೆ ಕುಳಿತಿದೆ. அது மாத்திரம் இல்லாம ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, உங்களுக்கு ஒண்ணு நல்லா புரியணும், ಇವತ್ತು ಒಂದು ನಿಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ தேவ ತಿಳಿಯಬೇಕು. பிள்ளைகள், ದೇವರ ಮಕ್ಕಳು ஒரு நிறைய பேருக்கு ತುಂಬಾ ಜನರಿಗೆ அவங்க பைபிளா தான் இருக்கிறாங்க. ಅವರಿಗೆ ಸತ್ಯವೇದವಾಗಿದ್ದಾರೆ. ஜனங்க பைபிள் வாசிக்கிறாங்களோ இல்லையோ, ಜನರು ಸತ್ಯವೇದ ಓದ್ತಾರ ಇಲ್ಲ, தேவ பிள்ளைகள் ದೇವ ಮಕ್ಕಳು பாடுகளை கடந்து போகிறத ಕಷ್ಟ ಹಾದಿಯನ್ನು ದಾಟಿ ಹೋಗುವುದನ್ನು ஊரே வேடிக்கை பார்க்குது. ಆ ಊರಲ್ಲಿ ಇರುವರೆಲ್ಲ ಹಾಗೆ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாரும் வேடிக்கை பார்க்கறாங்க. ಎಲ್ಲರೂ ನೋಡ್ತಾ ಇರಬೇಕು. இந்த மாதிரி நேரத்துல இவங்க எப்படா ரியாக்ட் பண்ண போறாங்க? ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಗೆ ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ? ஆண்டவர் இப்ப இல்ல உங்க வாழ்க்கையில, ಜೀವನದಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇಲ್ಲ, சாவு வந்திருக்கு, ಮರಣ ಬಂದಿದೆ. இந்த மாதிரி நேரத்துல ಈ ಸಮಯದಲ್ಲಿ இவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க ರಿಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ அப்படின்னு ಹಾಗೆ ಅಂತ இவங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கிற நேரத்துல ಎಲ್ಲರೂ ಕಾಯ್ತಾ ಇರಬೇಕು. எல்லாரும் இவங்க கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ಎದುರು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா ಆದರೆ வேதம் சொல்கிறது, ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, யோவான் அந்த 11வது அதிகாரத்துல 15வது வசனத்துல 11ನೇ ವಚನದಲ್ಲಿ செத்தே போயிட்டான், ಸತ್ತೇ ಹೋದ, அடக்கம் பண்ணி முடிச்சிருக்காங்க. ಅವನನ್ನು ಸಮಾಧಿ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த அடக்கம் பண்ணி முடிச்ச நேரத்துல ಸಮಾಧಿ ಮಾಡಿದ இயேசு ಸಮಯದಲ್ಲಿ நடந்து வருகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನಡೆದು ಬರ್ತಾರೆ. இயேசு நடந்து வரும்போது ಯೇಸು ನಡೆದು ಬರಬೇಕಾದ್ರೆ அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ಅವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. என்ன வார்த்தையை சொல்லுகிறார்? ಏನು ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, அவர் சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, நல்ல வேளை, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ, நல்ல வேளை, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ, நான் 4 நாளைக்கு முன்னாடியே வரல, ನಾನು 4 ದಿವಸ ಮುಂಚೆನೇ ಬರಲಿಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ உன் நிமித்தமா, ನಿನ್ನ ನಿಮಿತ್ತವಾಗಿ, உங்க குடும்பத்தின் நிமித்தமா ಕುಟುಂಬದ நான் ನಿಮಿತ್ತವಾಗಿ லேட்டா வந்திருக்கிறேன். ನಾನು ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஏன் லேட்டா வந்திருக்கிறேன்? ಯಾಕೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ? ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ உங்க குடும்பத்துல ಈ ಕುಟುಂಬದಲ್ಲಿ என் கர்த்தர் ನನ್ನ ದೇವರು பெரிய காரியங்களை வேலை செய்து வருகிறார். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಕೆಲಸ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಜೊತೆ ಇದ್ದೀರಾ? ஹalleluya. Hallelujah. முதல் காரியம், முதல்ல காரியம், பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿ, ஆண்டவர் இல்லன்னு நீங்க நினைக்கிற நேரத்துல ಇಲ್ಲ ಅನ್ನೋದು ಸಮಯದಲ್ಲಿ ஒரு பாடத்தை கத்துக்கொள்ளுங்க. ಪಾಠವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಿ. ஆண்டவர் இல்லன்னு நீங்க நினைக்கிற நேரத்துல ಇಲ್ಲ ಅನ್ನೋ ಸಮಯದಲ್ಲಿ ஒரு அறியாத காரியத்தை என் தேவன் உங்களுக்கு செய்திருக்கிறார். ಒಂದು ಗೊತ್ತಿಲ್ಲದ ಕಾರ್ಯವನ್ನು My ದೇವರು God is still working. ನನ್ನ ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್, ಆಮೆನ್. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ಎಲ್ಲ ಶಬ್ದದಲ್ಲಿ என் கர்த்தர் ಕರ್ತರ್ ஓய்வெடுக்கிறவர் அல்ல, ಓய்ವೆಡುக்கிறವರಲ್ಲ, என் கர்த்தர் சும்மா இருக்கிறவர் அல்ல. ಸುಮ್ಮ இருக்கிறவரಲ್ಲ, ஒண்ணும் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன், ஒண்ணும் நடக்கல. ஆனா என் கர்த்தர் எனக்காக வேலை செய்து வருகிறார். எனக்காக வேலை செய்கிறார். ஹalleluya.
Hallelujah. God is still working. ನನ್ನ ದೇವರು ಇವಾಗಲೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. God is still working. ಇವಾಗಲೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾನೆ. என்னுடைய முதல் பாயிண்ட், ನನ್ನ ಮೊದಲನೇ ಪಾಯಿಂಟ್, God is still working. ನನ್ನ ದೇವರು ಇವಾಗಲೂ ಕೆಲಸ ನಡೆಸ್ತಾನೆ. ஆண்டவர் இல்லன்னு நீங்க நினைக்கிற நேரத்துல ದೇವರು ಇಲ್ಲ ಅನ್ನುವಂತ ஒரு ಸಮಯದಲ್ಲಿ 3 லெசன் இன்னைக்கு கத்துக்க போறோம். 3 ಪಾಠವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. முதல் லெசன் என்ன? ಪಾಠ ಏನೆಂದರೆ என் கர்த்தர் வேலை செய்து வருகிறார். ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சில பேர் சொல்றாங்க, ಜನರು ಹೇಳ್ತಾರೆ, அவனை ஏற்கனவே புதைச்சாச்சு, ಅವರು ಆವಾಗಲೇ ಸಮಾಧಿ ಮಾಡಿ எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ಮುಗಿಯಿತು, எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் ಆಯ್ತು. ஹalleluya. ஹalleluya. இன்னும் சில பேர் நினைக்கிறாங்க, ಸ್ವಲ್ಪ ಜನ ನಡೆಸ್ತಾರೆ, நான் கயிறுல இருந்து கீழே விடக்கூடாதுன்னு ನಾನು ಹಗ್ಗದಿಂದ ಕೆಳಗೆ ಬೀಳಬಾರದು, கீழே ஒரு முடிச்ச போட்டு ಕೆಳಗೆ ಒಂದು அது மேல காலை வச்சிருந்தேன், ಅದ್ರ ಮೇಲೆ ಕಾಲು அந்த ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೆ, முடிச்சும் விழுந்து ಅದು ಬಿದ್ದೋಗಿ நான் கீழே விழுந்து போயிட்டு இருக்கிறேனே. ಕೆಳಗೆ ಬೀಳ್ತಾ ಹೋಗ್ತಿದ್ದೆ. அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கூட ಎಲ್ಲ ಹೇಳ್ಬೇಕು, ஏசு உங்களை பார்த்து சொல்கிறார், ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ நல்ல வேளை நான் வரல, ನಾನು ಬರಲಿಲ್ಲ, நல்ல வேளை நான் வரல, ನಾನು ಬರಲಿಲ್ಲ, ஏன்னா என் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யறதுக்காக காத்திருக்கிறார். ಅವರು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹalleluya. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சிங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, நல்ல வேளை என் ஆண்டவர் உடனே வரல, தಕ್ಷಣ ಬರಲಿಲ್ಲ. ஹalleluya. என் ஆண்டவர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம், ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಅರ್ಥ. ஹalleluya. ஒரு வயசான ஒரு மாடு, ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ ಒಂದು ಹಸು, பெட்சின்னு அதுக்கு பேரு, ಅದಕ್ಕೆ ಬೆಟ್ಸೀನ್ ಅಂತ ಹೆಸರು. எல்லா இடத்துலயும் அலையுது, ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದು ಅಲೆದಾಡ್ತದೆ, எல்லாரும் கல்லெடுத்து எறியறாங்க, ಅದರ ಮೇಲೆ ಎಲ್ಲರೂ ಕಲ್ಲು ಎಸೆಯುತ್ತಾರೆ. ஒரு பணக்காரர் அதை வாங்கினார், ಶ್ರೀಮಂತರು ಅದನ್ನು வாங்கிட்டு ಅದನ್ನು ತಗೊಂಡು அது தொட பகுதியில, ಅದು ತೊಡೆ ಭಾಗದ ಕಡೆ ஒரு பெரிய ஹீட்டரை வச்சு, ದೊಡ್ಡ ಹೀಟರ್ ಇಟ್ಬಿಟ್ಟು தீக்குள்ள வச்சு ಬೆಂಕಿ ಹತ್ರ ಇಟ್ಟು அந்த ஓனருடைய பேரை, ಆ ಓನರ್ ಹೆಸರನ್ನು அந்த மாடு மேல போட வர்றாரு. ಹಸು ಮೇಲೆ ಹಾಕ್ಲಿಕ್ಕೆ ಬರ್ತಾರೆ. மாடு ஓடுது, ಹಸು ಓಡ್ತಾ ಇದೆ. ஆனாலும் அதை இழுத்து பிடிச்சி அந்த பேரை இப்படி போடுறாங்க. ಆದ್ರೂ ಅದನ್ನು ಎಳೆದಿಟ್ಟು ಅದರ ಹೆಸರನ್ನು ಹಾಕ್ತಿದ್ದಾರೆ. தீ வருது, ಹೊಗೆ ಬರ್ತದೆ, ಬೆಂಕಿ கத்துது, மாடு ಹಸು ಕಿರಿಸ್ತಾ ಇದೆ. கத்தும் போது ಅದು ಕಿರಿಸ್ಬೇಕಾದ್ರೆ யாரும் அதை காப்பாத்த போகல, பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ಯಾರು ಅದನ್ನು ಕಾಪಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಲಿಲ್ಲ. ಅದನ್ನ ஓனர் பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ಓನರ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಂತ್ಕೊಂಡು ನೋಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. கொஞ்ச நேரத்துல ஓனருடைய பேர் அந்த மாடின் மேல இருக்குது. ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಾದ್ಮೇಲೆ ಹಸುನ ಮೇಲೆ ಆ ಓನರ್ ಹೆಸರು ಬಿಡಿದೆ. அந்த புண்ணை ஆறிட்டு ಆ ಹುಣ್ಣೆಲ್ಲ ಹಾರಿ இப்போ தோட்டத்துக்குள்ள விடுறாங்க, ಇವಾಗ ತೋಟದಲ್ಲಿ ಹಸುನ ஊருக்குள்ள விடுறாங்க. ಊರಲ್ಲಿ ಬಿಡ್ತಾರೆ. ஒருத்தனும் மாட தொட மாட்டேங்கிறான். ಒಬ್ಬನ ಹಸುವನ್ನು ಮುಟ್ತಾ ಇಲ್ಲ. ஏன் தொட மாட்டேங்கிறான்? ಯಾಕೆ ಮುಟ್ತಾ ಇಲ್ಲ? அப்ப அதுக்கு ஓனர் இல்ல, ಅದಕ್ಕೆ ಅವಾಗ ಓನರ್ ಇಲ್ಲ. இப்போ அதோடைய ஓனர் யாருன்னு தெரியுது. ಇವಾಗ ಅದಕ್ಕೆ ಓನರ್ ಯಾರಂತ ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ஐயா, ಅಯ್ಯ, அதே மாதிரிதான் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ முந்தி லாசரு உடம்பு சரியில்லாம குணமா இருந்தானா 10 அற்புதத்துல இது ஒரு அற்புதமா இருந்திருக்கும். ಲಾಸರು ವಾಸಿಯಾಗಿದ್ರೆ 10 ಅದ್ಭುತದಲ್ಲಿ ಇದು ಒಂದಾಗಿರುತ್ತದೆ. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லப்பா. ಆದ್ರೆ ಇವತ್ತು ಹಾಗಲ್ಲ. 2000 வருஷங்களுக்கு அப்புறமும் 2000 ವರ್ಷಗಳ இன்னைக்கு லாசரை பற்றி பேசுகிறோமானா ಲಾಸರ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತೀವಿ. அந்த 2 நாள் தேவன் லேட்டா வந்ததுனால மாத்திரம் தானயா பேசுகிறோம். ದೇವರು ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದಿದ್ದ ಮಾತ್ರನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದೀವಿ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್, ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು, உங்களுக்கு சில நேரத்துல புரியறது இல்ல, ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮಗೆ ஆண்டவர் எங்க போனாரு எங்க போறான்னு கேள்வி கேக்குறீங்க. ಎಲ್ಲೋದ್ರು அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்ல, அவர் உன்னை கைவிடுவதும் இல்ல. உனக்காக நீ செழிக்கணும்ன்றதுக்காக வேலை செய்து வருகிறார். ನೀನು ಬೆಳವಣಿಗೆ ಹೊಂದಬೇಕನ್ನ ನಿನಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேர் என் கூட ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ಆಮೆನ್, ಆಮೆನ್. ஆமென் சொல்லுங்களேன். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென். ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேலை செய்றாருன்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமென் ಕೆಲಸ சொல்லுங்க. ಮಾಡ್ತಾರೆ ಅನ್ನೋರು ಮಾತ್ರ கர்த்தர் என் வாழ்க்கையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲಸ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. மரணத்தின் விளிம்பில் நான் இருந்தேன், பாதாள குழியில் நான்
நான் கிடந்தேன், பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசுவெல்லாம் வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீ உருவாக்கினீ சிட்சித்தீர் சீர்படுத்தினீ புடமிட்டீர் புதிதாக்கினீர் பிரித்தீர் பிரியாதிருந்தீர். எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, என் ஆண்டவர் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ದೇವರು ಇನ್ನೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. என் ஆண்டவர் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ದೇವರು ಇನ್ನೂ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம ஆராதிக்கிற தேவன் ನಿಮಗೊಂದು ಗೊತ್ತಾ? ನಾವು உங்க மேல உசுரவே வச்சிருக்காரையா. ನಿನ್ನ ಮೇಲೆ ಉಸಿರೇ உனக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. ನಿನಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ನಡೆಸ್ತಾರೆ. உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரம்மா. ಆಮೆನ್ ಆಮೆನ್ ಆಮೆನ್. உங்க வீட்டுல அவமானத்தை பார்த்து, நிந்தைகளை பார்த்து, கண்ணீர்களை பார்த்து சும்மா இருக்கிறவர் அல்ல. ಅವಮಾನ ನೋಡಿ ಸುಮ್ಮನೆ அவர் வந்த உடனே சொல்றார், நல்ல வேலை நான் லேட்டா வந்தேன். ಬಂದೇಳ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ. I'm glad that I did not come 2 days earlier. நான் நல்ல வேலை 2 நாளைக்கு முன்னாடி வரல. 2 ದಿವಸ ಮುಂಚೆ ನಾನು நல்ல வேலை நான் லேட்டா வந்தேன். ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ನಾನು ಲೇಟ್ ಆಗಿ ஏன்னா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஹalleluya. God is still working. ದೇವರು ಇವಾಗಲೂ ஆண்டவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எங்க இருக்கிறாருன்னு கேட்கிறவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பதில் சொல்லுகிறேன். நான் தேவர் ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳುವವರಿಗೆ, ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುವವರಿಗೆಲ್ಲ ಉತ್ತರ ಹೇಳ್ತೇನೆ. முதல் பதில், என் ஆண்டவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ಮೊದಲನೇ ಉತ್ತರ, ದೇವರು ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இரண்டாவது பதில், ಎರಡನೇ ಉತ್ತರ, அவர் வேணும்ட்டே தாங்க லேட்டா வந்தாரு. ಅವರು ಬೇಕಂತಾನೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದರು. God is delaying deliberately. ಆತನು ಬೇಕಂತಾನೆ, அவர் வேணும்ட்டே லேட்டா வர்றாரு. ಆತನು ಬೇಕಂತಾನೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದರು. எடுத்து வாசிங்க. ಅವತ್ತು ಓದೋಣ. 6வது வசனம், அதே அதிகாரத்தில் 6வது வசனம் சொல்லுகிறது. ಇದರಲ್ಲಿ 6ನೇ ವಚನ. ಆದರೂ ರಾಜರನ್ನು ಅಸ್ವಸ್ಥನಾಗಿದ್ದದನ್ನು ಆತನು ಕೇಳಿದ ಮೇಲೆ 2 ದಿನ ತಾನಿದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನಿಂತನು. பைபிள் சொல்லுகிறது, ಸತ್ಯದ ಹೇಳ್ತದೆ, அவர் லாசர் உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு 2 நாள் வேணும்ட்டு அதே இடத்துல இருந்தார். ಲಾಸರಿಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ ಗೊತ್ತಿದ್ರು, ಬೇಕಂತಾನೆ ಅಲ್ಲೇ ಇದ್ರು. 2 விஷயம் ரொம்ப கிளியருங்க. 2 ವಿಷಯ ತುಂಬಾ ಕ್ಲಿಯರ್ ಆಗಿದೆ. அவர் ஒன்னு இந்த குடும்பத்தை ரொம்ப நேசிச்சார். ಒಂದು ಈ ಕುಟುಂಬವನ್ನು ತುಂಬಾ ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸಿದ್ರು. ரெண்டாவது, ಎರಡನೇದು, அவர் வேணும்ட்டு ಆತನು ಬೇಕಂತಾನೆ தூரமாயிருந்தார். ದೂರವಾಗಿದ್ರು. அவங்க இந்த வலியெல்லாம் கடந்து போகிறதுக்கு அவரே அலோவ் பண்ணுகிறார். ಅವರು ಈ ಹಾದಿ ಎಲ್ಲ ಅವ್ರು ದಾಟಿ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆತನೇ ಅಲೋ ಮಾಡ್ತಾರೆ. அவங்க இருதயம் உடைக்கப்படுறதுக்கு அவரೇ அலோவ் பண்றார். ಅವರ ಹೃದಯ ಒಡೆಯಲಿಕ್ಕೆ ಆತನೇ ಅಲೋ ಮಾಡ್ತಾರೆ. ஆண்டவர் இத கடந்து போட்டு அவரೇ விடுகிறார். ಅವರಾಗೆ ಇದನ್ನ ದಾಟಿ ಹೋಗ್ಲಿ ಅಂತ ಆತನು ಸುಮ್ಮನಿದ್ದಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? அவர் இந்த அற்புதத்தை தாண்டி யோசிக்கிறவராக இருக்கிறார். ಅದ್ಭುತವನ್ನು ದಾಟಿ ಯೋಚಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರಿ, உங்க யோசனைகள், உங்க நினைவுகள் அவளுடைய நினைவுகள் அல்ல. ನಿಮ್ಮ ಯೋಚನೆ, ನಿಮ್ಮ நீங்க ನೆನಪುಗಳು யோசிக்கிறத விட அதிகமா யோசிக்கிறார் உங்களை பற்றி. ನೀವು ಯೋಚಿಸಿದ ಅಧಿಕವಾಗಿ ಯೋಚಿಸ್ತಾರೆ ನಿಮ್ಮ ಕುರಿತು. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. உங்களை விட அதிகமா உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். ಹೆಚ್ಚಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರಿ, ನೀವು வியாதி குணமாகணும்னு யோசிக்கிறீங்க. ರೋಗ ವಾಸಿಯಾಗಬೇಕಂತ ನೀವು ಎಣಿಸ್ತೀರಾ. அவர் நீங்க உயிரோடு கூட செத்தாலும் எந்திரிக்கணும்னு யோசிக்கிறார். ನೀವು ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು, ಸತ್ತೋದ್ರು ಅಂತ ಎಣಿಸ್ತಾರೆ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೇಳಿರಿ, வியாதிய ರೋಗವನ್ನು டாக்டர் கூட குணமாக்க முடியும், ವಾಸಿ ஆனா செத்தவங்கள இயேசு மாத்திரம் உயிரோடு கூட எழுப்ப ಯೇಸು முடியும். ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ ಗುಣಪಡಿಸಲಿಕ್ಕೆ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? நீங்க மாத்திர கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. நல்லமா சத்தமா கையை உயர்த்தி ஆமென். ஹalleluya.
எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ಆಮೆನ್. வியாதிய குணமாக்குனா ರೋಗ ವಾಸಿ ಮಾಡಿದ್ರೆ சின்ன சந்தோஷம், ಚಿಕ್ಕ ಸಂತೋಷ. செத்தவங்களை எழுப்புனா ಸತ್ತೋಗಿರೋ ಎಬ್ಬಿಸಿದ್ರೆ பெரிய சந்தோஷம். யா ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. கொஞ்ச காரியங்களை கடந்து போறீங்கன்னா ಸ್ವಲ್ಪ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗೋದು கொஞ்சமா தான் உயர்வீங்க. ಸ್ವಲ್ಪನೇ ಮೇಲೆ ಬರ್ತೀರಾ. நிறைய காரியங்களை கடந்து போறீங்கன்னா ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದಾಟಿ நிறைய காரியங்களை உயர போறீங்க. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಮೇಲೆ எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, வேணும்ட்டே வேணும்ட்டே பண்றாருயா. ಪಕ್ಕದ ಕೈಗಳು ಬೇಕಂತಾನೆ நல்லா கையை பிடிச்சு சொல்லுங்க, வேணும்ட்டே வேணும்ட்டே பண்றாரு. ಕೈಗಳು ಬೇಕಂತಾನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. அவங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல, ತಿಳಿಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா ஆண்டவர் வேணும்னே பண்ணுகிறார். ಆತನು ಬೇಕಂತಾನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. Hallelujah. இவ்ளோ பாடுகளை நீங்க அனுபவிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಕಷ್ಟಗಳನ್ನು ದಾಟಲಿಕ್ಕೆ ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಕಾರಣ ಗೊತ್ತಾ? என் ஆண்டவர் ನನ್ನ ದೇವರು சும்மா இந்த பாடுகளை நீங்க தாண்டணும்னு விரும்பல. ಸುಮ್ಮನೆ ಈ ಕಾರ್ಯಗಳನ್ನು ದಾಟಬೇಕಂತ நீங்க அந்த ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதப்படணும்ன்றதுக்காக ಆ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಬರೆಯಬೇಡಿ. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ வீடு கட்டணும், ಮನೆ ಕಟ್ಟಬೇಕು, பெரிய குடும்பத்தை வைக்கணும், ದೊಡ್ಡ ಕುಟುಂಬ நிறைய பணம் சம்பாதிக்கணும் ಹಣ ಸಂಪಾದನೆ அப்படின்றதுக்காக கஷ்டப்படுறாங்க. ಹಾಗೇನದು ஆனா நான் ஏன் கஷ்டப்படுறேன் தெரியுமா? கஷ்டப்பட்டு அந்த ஜீவ புஸ்தகத்துல ಆ ಜೀವ ಪುಸ್ತಕ அந்த தேவன் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும்ன்றதுக்காக ದೇವರಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕೋಸ್ಕರ நான் கஷ்டப்படுகிறேன். ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. என் கூட இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. Amen. கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. Amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் எவ்வளவு நல்லவரானா, ದೇವರು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರಾದರೆ. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கார்ல போயிட்டு இருக்கும்போது சடனா ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕಾರಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ சடனா ஆக்சிடென்ட் ஆகி ತಕ್ಷಣ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ அந்த அவங்க ஒய்ஃப்க்கு கண் போயிருச்சாமா. ಹೆಂಡತಿಗೆ ಕಣ್ಣು ಹೋಯಿತು. கண் இனிமே வராதுன்னு டாக்டர் சொன்னதும் ಕಣ್ಣಿನ್ನು ಬರಲಿಲ್ಲ ಅಂತ ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ ஹஸ்பண்ட் ಗಂಡ நான் உனக்கு கண்ணா இருக்கிறமான்னு சொல்லி ನಾನು ನಿನ್ನ ಕಣ್ಣಾಗಿರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ಒಂದೊಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದ್ರೆ கையை பிடிச்சிட்டே கூட்டு போறாரு. ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡೇ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. எவ்வளவு நாள் இப்படி கையை பிடிச்சிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ಎಷ್ಟು ದಿನ ಹೀಗೆ ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡೇ ஹஸ்பண்ட் ஒரு ஐடியா பண்றாரு. ಗಂಡ ಒಂದು ಐಡಿಯಾ ಮಾಡಿ ಮಾ வர்ற கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ಬರೋ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾಗ ஆஃபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, ನನಗೆ ಆಫೀಸಲ್ಲಿ ಕೆಲಸ ಇದೆ, உன் கூட நான் வர முடியாது, ಜೊತೆ ನೀನು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இதோ பாரு நான் டீச் பண்றேன், அதே மாதிரி நீ பண்ணு, ನಾನು ಕಲ್ಸ್ಕೊಡ್ತೀನಿ, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಮಾಡು. நம்ம வீட்டை விட்டு வெளியில போனா ಮನೆ ಬಿಟ್ಟು ಆಚೆ ಹೋದ್ರೆ 10 ಸ್ಟೆಪ್க்கு அப்புறம் ரைட் எடுக்கணுமா, 10 ಹೆಜ್ಜೆ ಆದ್ಮೇಲೆ ರೈಟ್ ತಗೊಳ್ಬೇಕು. ரைட் எடுத்ததுக்கு அப்புறம் ರೈಟ್ ಎತ್ತದ್ಮೇಲೆ 35 ಸ್ಟೆಪ್ நீ போனேன்னா 35 ಸ್ಟೆಪ್ ನೀನು பஸ் ஸ்டாப் இருக்கு, ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಇದೆ. பஸ் வரும்போது ஹார்ன் அடிப்பாங்க, ಬಸ್ ಬರ್ಬೇಕಾದ್ರೆ ಹಾರ್ನ್ ಹೊಡಿತಾರೆ. நீ உடனே கதவு திறந்ததும் நீ ஏறணும், ತಕ್ಷಣ ಬಾಗಿಲು ತಕ್ಷಣ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹತ್ತಬೇಕು. இவ்வளவு ஸ்டாப்புக்கு அப்புறம் ஆபீஸ் வருது, ಇಷ್ಟು ಸ್ಟಾಪ್ ಆದ್ಮೇಲೆ ನೀನು அங்க இறங்கி இவ்வளவு ஸ்டெப்ஸ்க்கு அப்புறம் ஆபீஸ் இருக்கு, ಅಲ್ಲಿ ಇಳಿದಾದ್ಮೇಲೆ ಇಷ್ಟು ಹೆಜ್ಜೆ ಆದ್ಮೇಲೆ ನೀನು நீ ಆಫೀಸ್ போயிடணும். ನೀನು ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕು. சரியா? ಸರಿಯಾ? கொஞ்ச நாள் விட்டுட்டு ஹஸ்பண்ட் சொல்றாரு, இன்னைக்குல இருந்து நான் வரமாட்டேமா, ಇವತ್ತಿನ ನಾನು ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲಮ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. போறியா? ಹೋಗ್ತೀಯಾ? சரிங்கன்ட்டு போகிறாங்க. ಸರಿ ಅಂತ ಹೋಗ್ತಾರೆ. தடுமாறுறா, ಹೆಜ್ಜೆ ಹಾಗೆಯೇ ಬದಲಾಗ್ತದೆ. தடுமாறி போறா, ಹಾಗೆ ನಡಲಿಕ್ಕೆ ಹಾಗೆ ಹೋಗ್ತಾನೆ. ஆபீஸ்க்கு போயிட்டா, ಆಫೀಸ್ಗೆ ಹೋದ್ಲು. தடுமாறி வீட்டுக்கு வர்றா, ಹಾಗೆ ಹೇಗೆ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ முதல் நாள் போகிறா, ಮೊದಲ ದಿವಸ 10 நாள் ஆச்சு, 10 ದಿನ ಆಯ್ತು. 10 நாள் ஆனதும் 10 ದಿನ ಆದ್ಮೇಲೆ பக்கத்துல இருக்கிற ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ஒருத்தர் கேட்டாராம் பஸ்ல, ಒಬ್ರು ಕೇಳಿದ್ರು ಬಸ್ಸಲ್ಲಿ, ஏமா ಯಮ್ಮ இப்படி கண்ணு தெரியாட்ட கூட இவ்வளோ அழகா போறியே, ಯಾಕಮ್ಮ ನೀನು ಕಣ್ಣು ಕಾಣಿಸಲಿಲ್ಲ, ಇಷ್ಟು ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಿಯಲ್ಲ ನೀನು? இல்லையா என் ஹஸ்பண்ட் எனக்கு கத்து கொடுத்துருக்கிறார். ಇಲ್ಲ ನನ್ನ ಗಂಡ ನನ್ನ ಕಲ್ಸ್ಕೊಟ್ರು. கத்து கொடுத்துருக்கிறாரா? ಕಲ್ಸ್ಕೊಟ್ರ? நீ விழாம ನೀನು ಬೀಳದೆ இவ்வளோ அழகா போறியே, ಎಷ್ಟು ಸರಿಯಾಗಿ ಹೋಗ್ತಿಯಲ್ಲ. ஆனா உன்கிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சமா, ಅದು ನಿನ್ನ ಹತ್ರ ಒಂದು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ நீ எப்பெல்லாம் வர்றியோ ನೀನು ಯಾವಾಗೆಲ್ಲ உன்னை ஃபாலோ பண்ணிட்டு ஒருத்தர் வந்துகிட்டே இருக்கிறார். ನಿನ್ನ ಫಾಲೋ ಮಾಡಿ ಒಬ್ರು ಬರ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. யாருன்னு தெரியல, ಯಾರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. எப்படி இருக்கிறார் சார்ன்னு கேட்டா, ಹೇಗಿದ್ದಾರೆ ಸರ್ ಅಂತ, மீசை இப்படி இருக்குது, ಮೀಸೆ ಹೇಗಿದೆ, தாடி இப்படி இருக்குது, ಗಡ್ಡ ಹೇಗಿದೆ, பின்னாடி எப்பவுமே உன்னை ஃபாலோ பண்றாரு. ಹಿಂದ್ಗಡೆಯಿಂದ ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ. அந்த மனைவி அழுக ஆரம்பிச்சுட்டு சொன்னானா, ಹೆಂಡತಿ ಅಳಲು ಆರಂಭಿಸ್ತಾರೆ. அது வேற யாரும் இல்ல சார், ಬೇರೆ ಯಾರಿಲ್ಲ ಸರ್, என் புருஷர் தான். ನನ್ನ ಗಂಡನೇ.
நான் எங்க விழக்கூடாதுன்னு சொல்லி அவரு எனக்கு தெரியாம ஃபாலோ பண்றாரு. ನಾನು ಎಲ್ಲಿ ಬೀಳ್ಬಾರ್ದು ಹೇಳಿ ನನ್ನ ಹಾಗೆ ಫಾಲೋ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ. உங்களை பார்த்து தேவ பிள்ளைகளை பார்த்து ஒன்னு சொல்லுகிறேன். ನಿಮ್ಮ ದೇವರ ಮಕ್ಕಳು ನೋಡಿ நீங்க எங்க விழக்கூடாது, எங்க அவமானப்படக்கூடாது, நீங்க எங்க வெட்கப்பட்டு போக கூடாதுன்னு சொல்லி நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறார். ನಾವು ಆರಾಧ್ಯ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಫಾಲೋ ಮಾಡಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் வேணும்ட்டே லேட்டா வராரு. ಬೇಕಂತಾನೆ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತಾರೆ. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ராணிக்கும் மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டா, தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிட பலன் தருவார், நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். இன்னைக்கு யாராவது இந்த சபையில ஆண்டவர் எங்க இருக்கிறார் என்ற கேள்வியோடு வந்திருப்பீர்களா? ದೇವರು ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಪ್ರಶ್ನೆಯಿಂದ ಬರುತ್ತಾರೆ. உங்களை பார்த்து ஒன்னு சொல்லுகிறேன், ನೋಡಿ ಒಂದು ಹೇಳ್ತಾನೆ, ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்து வருகிறார். ನಿಮಗೋಸ್ಕರ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரெண்டாவது அவர் வேணும்ட்டே லேட்டா வருகிறார். ಆತನ ಬೇಕಂತಲೇ ಲೇಟ್. ஏன்னா உனக்கு பெரிய பெரிய அற்புதங்களை செய்யணும்னு காத்திருக்கிறார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿ He wants to do something very big. ಆತ ನಿಮಗೋಸ್ಕರ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಿ பெரிய காரியங்களை செய்ய ದೊಡ್ಡ காத்திருக்கிறார். ಕಾರ್ಯಗಳು ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ இப்படி சொல்லி நான் முடிச்சிட்டா, ಈಗ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ಲಾ. இந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தொட்டுச்சு பைபிள்ல. ಈ ವಾಕ್ಯವು ನನ್ನ ತುಂಬಾ ಮುಟ್ಟಿತ್ತು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ. 35வது வசனத்தை வாசிப்போமானால், 35ನೇ ವಚನವನ್ನು இயேசு வந்தார். 35வது வசனம் வாசிங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದು ನೋಡು ಅಂದರು. ಯೇಸು ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟನು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯ ಹೇಳ್ತದೆ, இயேசு ಯೇಸು கண்ணீர் விட்டாராமா. ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟ. இயேசு ಯೇಸು ಸ್ವಾಮಿ கண்ணீர் விட்டார். ಕಣ್ಣೀರ್ ಬಿಟ್ಟನು. இயேசு ಯೇಸು ಸ್ವಾಮಿ கண்ணீர் விட்டார். ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟನು. ஹல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಕೊಂಡು ಹೇಳಿ, உங்களுடைய நிலைமைகளுக்கு ನಿನ್ನ ಸಂದರ್ಭಗಳಿಗೆ இயேசு கண்ணீர் விடுவார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಕಣ್ಣೀರು ಬಿಡ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. நிறைய பேர் நம்மளை பார்த்து ಅನೇಕ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ பரிகாசமா சிரிக்குவாங்க. ಪರಿಹಾಸವಾಗಿ ನಗ್ತಾರೆ. இவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ಇವ್ರು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, ಇವ್ರು ಕಿರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, இயேசு கை விட்டாருன்னு அழுதுகிட்டு இருக்காங்க. ಕೈ ಬಿಟ್ಟರಂತ ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா என் கர்த்தர் ದೇವರು நிறைய நேரத்துல நம்மளும் வந்து சொல்றோம்ல, ஆண்டவரே என்ன விட்டு போயிட்டீங்களா? ಅನೇಕ ಸಮಯ ನಾವು ಬಂದು ಹೇಳ್ತೀವಿ, ದೇವರನ್ನ உங்களுக்கு கண்ணு இல்லையா? உங்களுக்கு புரியலையா? ತಿಳಿತಾ ಇಲ್ವಾ? உங்க நிலைமைகள் உங்களுக்கு ನಮ್ಮ புரியல? ಸಂದರ್ಭಗಳು ನಿಮಗೆ ತಿಳಿತಾ ಇಲ್ವಾ? நான் உங்க எல்லாரையும் கேலி பண்ணலங்க, ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಗೇಲಿ ಮಾಡಲಿಲ್ಲ, என்ன பற்றி சொல்லுகிறேன். ನನ್ನ ಕುರಿತು ಮಾತಾಡ್ತಾ நான் ஒரு ಇದ್ದೀನಿ. ஊழியக்காரர், நான் எத்தனை முறை இந்த கேள்வியை ನಾನು கேட்டிருக்கேன். ಸೇವಕನಾಗಿ ಎಷ್ಟು ಸರಿ ಈ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದ್ದೀನಿ. நானும் நிறைய கேள்விகளோட வாழ்க்கை கடந்து போகிறேன். ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಾನು ಅನೇಕ ಪ್ರಶ್ನೆಗಳನ್ನು நம்ம எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் கிடையாது. ನಾವೆಲ್ಲರೂ ಪರ್ಫೆಕ್ಟ್ ಅಲ್ಲ. நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு ரட்சகர் தான் இருக்கிறார். ನಮಗೆ ಒಂದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಆಗಿರೋ ರಕ್ಷಕನು நம்ம யாருமே ஒழுங்கு கிடையாது. ಯಾರು ಸರಿ ಅಲ್ಲ. ஆனா நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒழுங்குள்ளவராக இருக்கிறார். ಆರಾಧಿಸುವ ದೇವರು ಸರಿಯಾದವರು. அவர்தான் நம்மளை மீட்க வல்லவராக இருக்கிறார். ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. இன்னைக்கு நீ கடந்து போகிற வழிகளை அறிந்தவர் இயேசுவாக இருக்கிறார். ದಾಟಿ ಹೋಗುವ ನೋವುಗಳನ್ನು ತಿಳಿದವರು. அவர் அழுததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ಅವರು கண்ணீர் ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಗೊತ್ತಾ? அவங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார்னு அவருக்கு நல்லா தெரியும். ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಪ್ಲಾನ್ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. ஆனா இன்னைக்கு இவங்க அழுகிற இந்த நிலைமையை பார்த்து, ಆದ್ರೆ ಇವತ್ತು ಇವರು ಅಳುವ ಈ ಸಂದರ್ಭವನ್ನು அந்த ನೋಡಿ, மனசின் துக்கத்தை பார்த்து, ಆ ಮನಸ್ಸಿನ ದುಃಖವನ್ನು ನೋಡಿ, ஓ துக்கம் ನಿನ್ನ ದುಃಖವು என்னுடைய துக்கமா இருக்கும், ನನ್ನ ஓ ದುಃಖವಾಗಿದೆ, கண்ணீரு ಕಣ್ಣೀರು என்னுடைய கண்ணீரா இருக்கும். ಕಣ್ಣೀರಾಗಿದೆ. இயேசுவை ஏன் நீங்க ஆராதிக்கிறேன்னு கேட்டா, ಯಾಕೆ ಆರಾಧಿಸ್ತೀರಾ? அவரை விட அதிகமா என்னை யாரும் நேசிக்க முடியாதையா? ಆತನಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಯಾರು Nobody ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ can love me like ಆಗುವುದಿಲ್ಲ. Jesus. ಯೇಸುಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಯಾರು ಪ್ರೀತಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್.
கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென் ஆமென். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, அவ்வளவு மாதிரி என்ன யாரும் நேசிக்க முடியாது. பக்கத்துல கை ಹಿಡ್ಕೊಳ್ಳಿ ಆತನ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸೋರು ಯಾರಿಲ್ಲ. ஹalleluya. எத்தனை பேர் என் கூட இருப்பீங்க? இருக்கிறவங்க கையை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. போன வாரம் சாண்ட்ரா வந்து என்கிட்ட பேசும்போது சொல்லுச்சு, ಕಳೆದ ವಾರ ಸಾಂಡ್ರಸ್ಟರ್ ಬಂದು ನೋಡಿ ಹೇಳಿ, உண்மைனா ನಿಜಾನ நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு குடும்பமா வைத்திருக்கிறார். ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಒಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க அழுதா ನೀವು ಹೇಳಿದ್ರೆ எங்களுக்கு கண்ணீர் ஏன் வருதுன்னு தெரியல, ನಮಗೆ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಯಾಕೆ ஆனா ಬರ್ತದೆ கண்ணீர் வருது. ಆದ್ರೆ ಬರ್ತದೆ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? இயேசுடைய ரத்தம் நம்ம எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்திருக்குதையா. ಯೇಸು ರಕ್ತ ಒಂದಾಗಿ ಸೇರಿಸಿದೆ. ஏன் சில பேர் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது ಯಾಕೆ ಸ್ವಲ್ಪ ಜನ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥನೆ ஜெபம் பண்றவங்க ஏன் கண்ணீர் விட்டு அழுறாங்க தெரியுமா? ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು ಯಾಕೆ? ஏன்னா நான் இயேசுடைய ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள இயேசுடைய ரத்தம் ஓடுகிறதையா. ಯೇಸು ರಕ್ತ ಉಸಿರಿದೆ. ஏன் இயேசுக்கு வலி தெரியாதா? ಯೇಸುಗೆ ನೋವು ஏன் இயேசுக்கு தனிமை தெரியாதா? ಸ್ವಾಮಿಗೆ ಒಂಟಿದನ உன்னை விட என்னை விட ನನಗಿಂತ அதிகமாய் சிலுவையில தனிமையை பார்த்தவர் இயேசு, ಅಧಿಕವಾಗಿ ಒಂಟಿದನ அவமானத்தை பார்த்தவர் இயேசு, ಅವಮಾನ ನೋಡಿದವರು ಯೇಸು, பிதாவை பார்த்து என்னை ஏன் கைவிட்டீர்னு கேட்டவர் இயேசு. ತಂದೆ ನೋಡಿ ಯಾಕೆ ಕೈ ಬಿಟ್ಟಿದೆ ಹೇಳಿದ್ರು இன்னைக்கு ಯೇಸು. மார்த்தாள் மரியாதை பார்த்து சொல்லுகிறார், ಮಾರ್ತಾಳ್ ಮರಿಯಳು உன் நிலைமை எனக்கு புரியுது. ಸಂದರ್ಭ ನಾನು ತಿಳಿದಾದೆ. உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், உங்க நிலைமை எனக்கு புரியுது. ಅವರಿಬ್ಬರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ ನನ್ನ ಸಂದರ್ಭ எத்தனை பேர் என் ಗೊತ್ತಾಗ್ತದೆ. கூட இருக்கிறீங்க? ಆಮೆನ್. நீங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ಆಮೆನ್. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ಕೈ ಹಿಡ್ಕೊಂಡು நான் வாழ்க்கையில ನಾನು ಜೀವನದಲ್ಲಿ உடைக்கப்படுகிற நிலைமைக்கு கடந்து போகும்போது ಓಡಲ್ಪಡ ಸಂದರ್ಭಕ್ಕೆ ದಾಟಿ ಹೋಗಬೇಕು. யாருமே என்னை ஆறுதல் படுத்த முடியாது, ಯಾರು ಸಂತೋಷಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. யாருமே ஆறுதல் படுத்த ಯಾರು முடியாது. ಸಂತೋಷಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. நான் உங்களை பார்த்து ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ಸೇವಕನಾಗಿ ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳ್ತೇನೆ. மெக்டானல்ட்ஸும் ஆறுதல் படுத்த முடியாது, ಮೆಕ್ಡಾನಲ್ಡ್ ಯಾರು எந்த ಸಂತೋಷಲಿಕ್ಕೆ சரக்கும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது, ಸಾರಾಯಿ ನಿಮ್ಮನ್ನು எந்த ಸಂತೋಷಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. மனிதனும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ಸಂತೋಷ உங்களை ஆறுதல் படுத்த உங்களை படைச்ச தேவனால மாத்திரம்தான் கூடும். ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷಿಸಲು ಸೃಷ್ಟಿಸಿದ ದೇವರಿಂದ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. யாராவது ஒரு சில பேர் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா, ಯಾರಾದ್ರೂ ಸ್ವಲ್ಪ ಜನ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳಿದ್ರೆ உன் பிரச்சனை மாறணும்னா ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳು வாடா, ಬದಲಾಗಬೇಕು, கொஞ்சம் போய் தண்ணி அடிக்கலாம்னு சொன்னாங்கன்னா, ಸ್ವಲ್ಪ ಹೋಗಿ ಸಾರಾಯಿ ಕುಡಿ ಅಂತ தண்ணி ಹೇಳಿದ್ರೆ அடிக்கும் போது ஒருவேளை நீ மறந்திருக்கலாம், ನೀನು ಸಾರಾಯಿ ಕುಡಿಬೇಕು ಮರೆತು ಹೋಗಿರ್ಬೋದು. ஆனா நீ தெளிவாகும் போது மறுபடியும் அந்த பிரச்சனை அப்படியே நிக்கும். ಈ ತಿಳುವಳಿಕೆ ಆದ್ಮೇಲೆ ಮತ್ತೆ ಆ ಸಮಸ್ಯೆ ಆಗೇ ಇರ್ತದೆ. ஆனா இயேசு கிட்ட வருவாயானா, ಸಮಯತ್ರ நீ ಬರುವುದಾದರೆ திரும்பி போகிறதுக்குள்ள அந்த பிரச்சனையை ஆண்டவர் மாத்தி இருப்பார். ತಿರುಗಿ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ಆ ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾರೆ. The only comfort to your problems, ನಿನ್ನ ಕಷ್ಟದಿಂದ ಸಂತೈಸುವ ದೇವರು ಆತನು ಮಾತ್ರ. the only solution to your problems, ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಒಂದೇ ದಾರಿ, அது இயேசுவால மாத்திரம்தான் முடியும் ಅದು ஐயா. ಯೇಸುವಿನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. இயேசுவால மாத்திரம்தான் முடியும். ಯೇಸುವಿನ ಮಾತ್ರ ಸಾಧ್ಯ. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. உங்களை ஆறுதல் படுத்த இயேசுவை தவிர யாராலையும் முடியாது. ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ ಯೇಸು Nobody can comfort you like Jesus. ಯೇಸು ಹಾಗೆ ಯಾರು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. இப்படி சொல்லி நான் முடிக்கிறேனே. ಹೀಗೆ ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் ஆகணும்னு நினைச்சுக்கங்களேன், ಸಪೋಸ್ ನಿಮಗೆ ಒಂದು ಆಪರೇಷನ್ ನಡಿಬೇಕಂತ ನೆನೆಸ್ಕೊಳ್ಳಿ. அது உயிர் போகிறதும் பிழைக்கிறதும் என்கிற பெரிய ஆபரேஷன் வைங்களேன். ಜೀವ ಹೋಗುವುದು ಇರುವುದು ಅಂತ ಅನ್ನುವಂತ ದೊಡ್ಡ ಆಪರೇಷನ್ ಅನ್ಕೊಳ್ಳಿ. அப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன்ல ಆಗಿರುವಂತ ಒಂದು ಆಪರೇಷನ್ ಅಲ್ಲಿ நீங்க பாக்குறீங்க, ನೀವು ನೋಡ್ತೀರಾ, ஒரு வாலிப டாக்டர் உள்ள என்டர் ஆகிறாருன்னு வைங்களேன். ಒಂದು ಯೌವನಸ್ಥರ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿರೋಬ್ರು இப்பதான் படிப்பு முடிச்சிருக்கிறார், ಇವಾಗಲೇ ಓದು ಅಭ್ಯಾಸ, அழகான முடி, ನೋಡ್ಲಿಕ್ಕೆ ಒಂದು ಚೆನ್ನಾಗಿ ஹீரோ மாதிரி ஒரு பார்வை, ಹೀರೋ ಆಗಿರುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ, பயங்கரமான சென்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு ಭಯಂಕರವಾಗಿ ಸೆಂಟ್ ಎಲ್ಲ ಹಾಕೊಂಡು அவர் வந்தாரு ஆபரேஷனுக்கு. ಅವ್ರು ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಬಂದ್ರು. ஆனா யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, ಯಾರೋ ಒಬ್ರು ನಿಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இதான் அவருடைய ஃபர்ஸ்ட் ஆபரேஷன், ಇದೇ ಅವರ ಫಸ್ಟ್ ಆಪರೇಷನ್, இதுவரைக்கும் அவர் ஆபரேஷனே பண்ணது ಇದುವರೆಗೆ ಆತನ ಆಪರೇಷನ್ ಮಾಡಲಿಲ್ಲ அப்படின்னு சொல்லும் போது, ಹಾಗೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕಾದ್ರೆ அதே நேரத்துல ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ அந்த ஹாஸ்பிட்டல்ல ಹಾಸ್ಪಿಟಲ್ ஒரு 69 வயசு தாத்தா, 69 ವಯಸ್ಸಾಗಿರುವಂತ ತಾತ, இந்த ನಡುவுல முடி ஃபுல்லா போய் ಈ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಕೂದಲು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೋಗಿ கண்ணாடிய மூக்கு கிட்ட இங்க வச்சு ಆ ಕನ್ನಡಕವನ್ನು ಮೂಗತ್ರ ಇಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡು பாதி இப்படி பெண்டாய் ಅರ್ಧ ಹೀಗೆ ಬೆಂಡಾಗಿ ஸ்டெத்தஸ்கோப்போடு உள்ள வர்றாரானா, ಸ್ಕೋಪ್ ಇಂದ ಒಳಗೆ ಬರ್ತಾರೆ ಅಂತ அதே ஆளு சொல்றாங்க, ಅದೇ ವ್ಯಕ್ತಿ ಹೇಳ್ತಾರೆ, இவர் ஏறக்குறைய இந்த ஆபரேஷன் 400 ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னு சொன்னா, ಆಪರೇಷನ್ 400 ಮಾಡಿದಾರೆ ಅಂತ நீங்க ಹೇಳಿದ್ರೆ யார் கையால ஆபரேஷன் பண்ணுவீங்க? ಯಾರ ಕೈಯಿಂದ ಆಪರೇಷನ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀರಾ? எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு மனிதனாலயா? ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇಲ್ಲದ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯಿಂದ
இல்லையே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற இந்த 400 பேரை ஆபரேஷன் பண்ண அந்த தாத்தா கையிலயா? ಸಕ್ಸಸ್ ಆಗಿರೋ 400 ವ್ಯಕ್ತಿಗೆ ಆಪರೇಷನ್ ಮಾಡಿ டிஃபரன்ஸ் இருக்குங்க. ವ್ಯತ್ಯಾಸವಿದೆ. ஒரு பாடை அனுபவிக்காத ಒಂದು ಕಷ್ಟವನ್ನು ಅನುಭವಿಸಿದೆ ஒரு தெய்வம் என்னை காப்பாற்ற முடியாது. ದೇವರು ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ஆனா ಆಗುವುದಿಲ್ಲ. எல்லா பாடுகளையும் எனக்காக அனுபவிச்ச ಒಂದು ಕಷ್ಟ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால என்னை காப்பாற்ற முடியும் ஐயா. ಕಷ್ಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದ ಯೇಸು ಸ್ವಾಮಿಯಿಂದ ಮಾತ್ರ ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ. ஏன் உங்களையும் என்னையும் பாடுಗಳು கூட கடந்து போக வைக்கிறார். ஆனா ನನ್ನನ್ನು ಕಷ್ಟದ ಹಾದಿಯಲ್ಲಿ ದಾಟಲಿಕ್ಕೆ நீங்களும் நானும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டாக்டரா இருக்க கூடாது. ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கிற டாக்டர் தான் பல பேரை காப்பாற்ற முடியும். ஆண்டவருக்கு தெரியும் ஐயா. டாக்டர் ಮಾತ್ರ ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಆಗುತ್ತದೆ. அதனால தான் உன்னை பாடுகளை கடந்து போக வைக்கிறார். ಅದರಿಂದನೇ ಕಷ್ಟಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ அதனால தான் கடந்து போக வைக்கிறார். ಅದರಿಂದ ನನ್ನನ್ನು ದಾಟಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ என் ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த வல்லவராய் இருக்கிறார். ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ஆண்டவர் எங்க இருக்கிறான்னு கேக்குற உங்களுக்கு ಎಲ್ಲಿದ್ದಾರೆ ಅಂತ ಕೇಳುವವರಿಗೆ மூணு லெசன்ஸை நான் கொடுக்கிறேன். 3 ಪಾಠವನ್ನು ಹೇಳಿ ಕೊಡುತ್ತೇನೆ. முதல் லெசன் ಮೊದಲನೇ ಪಾಠ என் ஆண்டவர் உங்களுக்காக வேலை செய்து வருகிறார். ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರ ಕೆಲಸ இரண்டாவது ಮಾಡ್ತಾರೆ. லெசன் ಎರಡನೇ ಪಾಠ அவர் வேணும்ட்டே தான் லேட்டா வருகிறார். ಆತನು ಬೇಕಂತನೇ ಲೇಟ್ ಆಗಿ ಬರ್ತಾನೆ. மூணாவது லெசன் ಮೂರನೇ ಪಾಠ அவர் உங்களுக்காக அளவும் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். அவரை தவிர யாரும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ಆತನ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾರು ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ யாருமே உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. அற்புதம் நடந்தது. ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. லாசர் எழுந்திருந்தான். ಲಾಸರ್ ಎದ್ದು ಹೇಳಿದರು. வீட்டில் மறுபடியுமாய் சந்தோஷம் திரும்பி. ಮನೆಯಲ್ಲಿ ಮತ್ತೆ ಸಂತೋಷವು ತಿರುಗಿ. இயேசு எங்கன்னு தேடுகிற உங்க வீடுகளுக்கு ಯೇಸು ಎಲ್ಲಿ ಅಂತ ಹುಡುಕುವ ಮನೆಗಳಿಗೆ ஆண்டவர் சந்தோஷத்தை மீண்டுமாய் கொடுக்க போகிறார். ದೇವರು ಸಂತೋಷವನ್ನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ உங்க வீடு மறுபடியுமாய் நிம்மதியாய் இருக்கும். ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಮನೆ ನೆಮ್ಮದಿಯಿಂದ ಇರ್ತದೆ. அங்கேயும் இங்கேயும் யோபு போன மாதிரி போகாம ಯೋಬು ಹಾಗೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಹೋಗದೆ நீங்க தேவன் கிட்டயே தங்கி இருங்க. ದೇವರ ಹತ್ರನೇ ಇರಿ. ನೀವು தேவனை தேடுங்க. ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ. தேடுகிற யாவருக்கும் ಹುಡುಕುವ ಎಲ್ಲ ಯಾರಿಗೂ சமீபமாவே இருக்கு. ಆತನು ಸಮೀಪವಾಗಿದ್ದಾನೆ. You can do it. ನಿಮ್ಮಿಂದ ಆಗ್ತದೆ. உங்களால செய்ய முடியும். ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ. நீங்க ஜெயிப்பீங்க. ನೀವು ಜಯ ಹೊಂತೀರಾ. கர்த்தரை நம்புங்க. ದೇವರನ್ನು ನಂಬಿ. கர்த்தரை நம்புங்க. ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿ.